பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த 16 ஆண்டுகள் நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. அந்த கூட்டத்தை நடத்த கிருபை கொடுத்தீங்க. நன்றி 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 நன்றி. எல்லா மகிமை உமக்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கி வருவதாக. தேவ சமூகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும்பா. நீ பெரிய காரியத்தை செய்யுங்க. ரீபாலா காபா ராஃபாலா தராஷா தராகாபா அப்பா. தடைகள் எல்லாம் மாறட்டும். உங்க மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ரீபாரா தரபரா ஷிபாரா பலா பர பலபா. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ரீபரா காஃபரா பலா தரபரா ஷிபா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். நீ நல்லவர பர பல பர எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். இப்பொழுதும் கூட ஒரு 3 பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் இல்லையா. முதல் பாடல், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரம், என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையாய் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே.
ஆயிரம் ஸ்தோத்திரமே. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நீயை பொழிந்தீரே, எங்கள் வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நீயை பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயிலெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. நீ அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயிலெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயிலெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. நீ அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த பாடல், உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு, உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. கரங்கள் தட்டி பாடலாம். ஹல்லேலூயா. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு, உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு, உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. சத்துருக்கள் கலங்க சாத்தானும் நடுங்க, உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. சத்துருக்கள் கலங்க சாத்தானும் நடுங்க, உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு, உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு, உந்தன் பேர் உயர்த்திடுவார் இயேசு. உன்னோடு கூட இருந்திடுவார் இயேசு, உன்னை உயர்த்தி மகிழ்ந்திடுவார். உன்னோடு கூட இருந்திடுவார் இயேசு, உன்னை உயர்த்தி மகிழ்ந்திடுவார். சொந்தங்கள் பந்தங்கள் அதிசயிக்க, உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. சொந்தங்கள் பந்தங்கள் அதிசயிக்க, உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு, உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு, உன்னை பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. உந்தனுக்காக யாவும் செய்வார் இயேசு, உன்னை மேன்மையாக உயர்த்திடுவார். உந்தனுக்காக யாவும் செய்வார் இயேசு, உன்னை மேன்மையாக உயர்த்திடுவார். இயேசுவின் நாமத்தில் மகிழ்ந்திருக்க, உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. இயேசுவின் நாமத்தில் மகிழ்ந்திருக்க, உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு, உந்தன் பேரை உலகில்
உயர்த்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. இயேசுவின் இதயம் அறிந்திடுவாய், தேவ சித்தம் செய்திடுவாய். இயேசுவின் இதயம் அறிந்திடுவாய், தேவ சித்தம் நீயும் செய்திடுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திடுவாய், உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெயித்திடுவாய், உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. உன்னை புகழ்ச்சியாக வைத்திடுவார் இயேசு. உந்தன் பேரை உலகில் உயர்த்திடுவார் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த பாடல், கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, ஏசப்பா எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. கங்கத்தடி உச்சாமை பாடும். ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீ. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீ. எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல. உம்மால் முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும், முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. மனிதர்களின் செயல்கள் எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றேன். மனிதர்களின் செயல்கள் எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றேன். அவனவன் செயல்களுக்கு ஏற்ப தகுந்த பரிசு தருகின்றேன். அவனவன் செயலுக்கு தருகின்றேன். எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. முடியாதது எது அப்படி எந்திரிச்சு நின்று தேவன் ஆராதிப்போம். எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினம்
முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. பூமிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கி நீ சொல்லுமா, ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கி நீ நீட்டப்பட்ட கரங்களாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீ. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீ. எதுவும் இல்ல. நல்ல கரங்களை தட்டி அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை பிரச்சனையை மாற்ற என் ஆண்டவரால கூடும். உங்கள் தேவைகளை சந்திக்க என் ஆண்டவரால கூடும். என் அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஆமென். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த ஆண்டு நடத்தினார், கடந்த 16 ஆண்டுகள் நடத்தி வந்தார் இந்த ஊழியத்தை, இந்த கூட்டத்தை. ஆமே, இந்த விடுதலையின் கூட்டத்தை நடத்தி வந்தார். ஆமே. ஓ, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டு தந்தீரே நன்றி ராஜா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. சொல்லுமா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு செய்த நன்மைகள் எத்தனை, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. Thank you Father. Baraka bara bala bara bala tara bara shibara bala bara ba. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ரே baraka bara நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா உமக்கு நன்றி பலதரம் ராஜா, உமக்கு நன்றி இயேசு அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. சமாதானம் தந்தீரே நன்றி ராஜா, சந்தோஷம் தந்தீரே நன்றி ராஜா, சமாதானம் தந்தீரே நன்றி ராஜா, சந்தோஷம் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதி
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you Father. சொல்லுமா. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you Father. அதே ஸ்கேல Father, thank you Jesus. Thank you Heavenly Father. Thank you Jesus. Thank you. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you Father. Father, thank you. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you Father. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு. எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. சொல்லுமா. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. ஈகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். ஈகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். எல்லாமே பார்த்துக் கொள்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேனாமே. எல்லாமே பார்த்துக் கொள்வேனாமே. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you Father. அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. சமாதானம் தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். சமாதானம் தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, நன்றி. நல்ல நடனத்தோடு அப்பாவுடைய சமூகத்துல கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜாவே. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி. சொல்லுங்க. அப்பா
முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எல்லா பிரச்சனைகளும் மாற்ற இயேசு வல்லவர். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே. உச்சந்த உள்ளங்கால் வரை இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். கடினமான எல்லா பாதைகளும் மாறி போவதாக. எல்லா வேதனைகள் மாறி போட்டும். எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ரப 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 ரப. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா சொல்லும். ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி தேவ மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிப்பின் ஆவியானவரே, நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிப்பின் ஆவியானவரே, என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையாலே. வரக வர 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 தர வர ஒவ்வொருவரை அனல் போட்டுங்க, அனல் போட்டுங்க, அனல் போட்டுங்க. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஃபயர் ஃபயர் தேவ மகிமை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். உலைக்களத்திலே வெண்கலம் போன்ற பாதம் உடையவர் அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகம் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. எல்லா கட்டுகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா பலவீனங்கள் எரியட்டும், முதுமை எரியட்டும், பலவீனங்கள் எரியட்டும், எரியட்டும். ஃபயர் 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 ஃபயர். எல்லா தடைகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா மரண கட்டுகள் எரியட்டும், அந்தகார சங்கலிகள் உடையட்டும், உடையட்டும். எரிக்கிறோம், எரிக்கிறோம். அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்தும். மனதை புதிதாக்கும், மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்கும். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. சாத்தானின் சகல தந்திரங்களை நகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை நகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் சொல்லுமா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. ஷபரக வரபலபரி பலதர லேபரக வரபலபரி பலதுர பரக வரபலபரிமா. எல்லா மறைவான கண்ணிகள் எரியட்டும், எரியட்டும். எல்லா மாதிரிகள் கிரியைகளா எரியட்டும், எல்லா மாதிரிக கிரியைகளா எரியட்டும். செய்வனை கட்டுகளா எரியட்டும், எரியட்டும். ஓ காலடி மண்ணை வச்சு செய்யப்பட்ட எல்லா மாதிரிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா மரண ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். குடிகார ஆவிகள் எரியட்டும். ஓ ராகா ராபா வாக்குவாத ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே.
இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஒரு மறு அபிஷேகம் இறங்கி வருது. ரிசீவ் இட். ஆவியானவர் இறங்கி வருகிறார். கைகள் மறுவாக்கப்படுகிறது. நீட்ட முடியாத கரங்கள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. செயல்படாத உறுப்புகள்ல ஜீவன் இறங்குது. கண்கள்ல ஜீவன் இறங்குது. எல்லா கட்டிகள் எரியுது, எரியுது, எரியுது. ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஃபயர், ஃபயர், ஃபயர். லிவர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. கணையத்தில் இருக்கிற எல்லா கட்டிகள் எரியுது, கரைஞ்சு ஓடுது. ஃபயர், ஃபயர், ஃபயர். லிவர் ப்ராப்ளம் மாறிக்கொண்டு இருக்கிறது. பேக் பெயின் மாறிக்கொண்டு இருக்கிறது. தலைவலிகள், ஒற்ற தலைவலிகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லா மரண ஆவிகள்லாம் எரியுது, 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 எரியுது. ஃபயர். ஆமே. கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி அவரை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சந்தோஷமா அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்ல எப்ப நல்லா டான்ஸ் ஆட முடிஞ்சுங்க, ஆடி நல்லா துதிங்க. சின்ன பிள்ளைங்கள நல்ல நடனத்தோடு ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும், என்னும் ஆடி தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடி தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், நல்லா டான்ஸ் ஆடி பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அவர் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார், முதுகு பின்னாடி எரிஞ்சிட்டார், நமக்கான தண்டனையில் அவர் ஏற்றுக்கிட்டார். எனவே கொண்டாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே.
கொண்டார், கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆமென். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதான். இங்க எப்போ ஆடல் பாடல் கொண்டாட்டம், சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. இதுவரை பலவீனமா இருந்த லிவர் இன்னைக்கு நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உடல் முழுவதும் தெய்வீக மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நோய்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா பக்கவாத நோய்கள் எரியட்டும், 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 எரியட்டும். ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. வல்லமை, 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 ஒவ்வொரு வல்லமை இறங்கட்டும், அதிசய வல்லமை இறங்கட்டும், அற்புத வல்லமை இறங்கட்டும், சுகமணி வல்லமை இறங்கட்டும். எல்லாம் ஃபெயில் ஆகி போன அப்பா செயல்படாத ஒவ்வொரு உறுப்புகளும் கண்கள் இப்போது செயல்படுவதாக. கண்கள் வல்லமை, கைகள்ல, கால்கள, மூட்டுகள்ல வல்லமை, ஹார்ட்ல வல்லமை, லிவர்ல வல்லமை, கிட்னில வல்லமை, எல்லா போன்ஸும் இப்போ நேராகட்டும். வல்லமை, வல்லமை, வல்லமை. எல்லா மந்திர தந்திரம் எரிந்து போட்டும், பிசாசு வல்லமை எரிந்து போட்டும், எல்லா கட்டில் உடைக்கப்பட்டும். பொல்லாத தடை செய்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டும். சொல்லுங்க, எரிக்கப்பட்டு போட்டும். என் வாழ்க்கையில நன்மை திடீங்க, ஜீவனை தடை செய்கிற, இருவை தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவி எரிக்கப்பட்டு போட்டும். பொறாமின் ஆவிகள், எரிச்சின் ஆவிகள், இயேசுவின் ஆவி எரிக்கப்பட்டு போட்டும். வல்லமை, வல்லமை. யாக்கோபுக்கு எதிரான மந்திராதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிச்சொல் இல்லை. குடும்பங்களை கெடுக்க, குடும்பங்களை உடைக்க, உறவுகளை சிதைக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பட்ட எல்லா மந்திரங்கள் எரிந்து போட்டோம், எரிந்து போட்டோம், எரிந்து போட்டோம். சமாதானம் இறங்கட்டும். ஒவ்வொரு கடன் மீது, மனைவி மீது, பிள்ளை மீது, தாய் மீது, தகப்பன் மீது வல்லமை, வல்லமை, வல்லமை. சமாந்தை கெடுக்கிற எல்லா சத்ரு எரிக்கப்பட்டு போட்டோம். சமாந்தை கெடுக்க சத்ருவை தேவன்தாமே இப்பொழுது கால்களே நசுக்குகின்றார், நசுக்கி போடுகின்றார். சர்ப்பங்களை, தேகளை மிதிக்க சத்துரு எல்லா வல்லமை மேற்கொள்ள அவர் இப்பொழுது உனக்கு அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் வல்லமையை. ஷாதா ராகா பாரா அந்தரபா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவிகள்
அறிவீர்கள், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஓ ரீகா நந்தராந்தரவா, இதோ உன் மதில்களை எடுப்பிக்க நாள் வருகிறது. அந்நிய புத்திரர் உன் மதில்களை எடுத்து கட்டுகள். அந்நிய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். உன்னை சேவிக்காத ஜாதி ராஜ்யம் அது அழிந்து போகும், அது அழிந்து போகும். இதோ நீ அறியாத ஒரு ஜாதி உன்னை கட்ட நிமித்தம் உன்னை நோக்கி வருகிறது. கடற்கரை தேன் உன்னை நோக்கி வருகிறது. பெற்றுக்கள் பெற்றுக்கள் பெற்றுக்கள். அவர் உன்னை மேன்மைப்பட்டு இருக்கிறார். சாந்தா ராக்கா தாந்தோனாந்தரபா, ஜாதியின் மகிமை புரண்டோடி ஆட்சிப்பல் கட்டாரு. சிலர் மேலே போல் பாய பண்ணுகிறார். பாய பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு அப்பாற்பட்ட வல்லமை, மகிமை, மகிமை. உடைக்கப்பட்ட இருதயங்கள் ஒன்று சேர்ந்து, உடைக்கப்பட்ட எலும்புகள் ஒன்று சேர்ந்து, ஓ அநேக நொறுக்கப்பட்ட இருதயங்களை கட்ட காண்கிறாரு. நொறுங்குண்ட இருத்தை கட்ட குணமாக்கி கொண்டிருக்கிறாரு. அபிஷேகத்தில் இறங்கி வந்திருக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். சாந்தா ராதா ரேக்கியா, வெண்கல கதவை உடைக்கின்றார். இருப்பு தாழ்பகள் முறிக்கப்படுகிறது. அநேகருக்கு அந்தகர பொக்கிஷங்கள் கொடுக்கப்படுகிறது. அநேகர் மேலே போல் விசிஷ்ட மகிமை இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரை காணாத அபிஷேகம் கட்டளை கொண்டு செல்கிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க. சாந்தா ராகா தானா ஷீகா பாரா வந்தரபா ரீகானா மனாந்தர வந்தரபா. பெத்லகேமே, ஓ ஆளுகிற சிறிய ஓ ராஜாவே, உலகத்தை ஆளும் அதிபதி இது உன்னிடமிருந்து புறப்படுகின்றான். நீ ஆயுதங்களை சிறியவள் தான், ஆனாலும் இது உலகத்தை ஆண்டுகின்ற ராஜா உன் மத்தியிலிருந்து அற்பமா எண்ணப்பட்ட அந்த பெத்லகேம் என்று சிறியன் ஆசிரியர் அவர் எழும்புகிறாரு. அற்பமா எண்ணப்பட்ட உன்னை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்கிறார். சாந்தரா காந்தராந்துரபல் நிரப்புங்க நிரப்புங்க. தெய்வ மகிமை இறங்கட்டும். கால்கள கைகள எலும்புகள நரம்புகள ஜீவன் இறங்கட்டும். ரபா ராகா பரா பலா பரிகா பலா தர பர பலா தரபா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. இந்த 16வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்துல கர்த்தர் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஊழியத்துக்கு, அந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக இந்த 16 ஆண்டு இந்த விடுதலை நிறைவு கூட்டத்தை நடத்த அவர் கிருபை செஞ்சார். நன்றி சொல்லு. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்படியே ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்துக்கான திட்டங்கள், தேவைகள் எல்லாம் நீ நிறைவேற்றுங்கப்பா. சொல்லுங்க. ஆமென். எல்லா தடைகளும் மாறட்டும். நல்ல ஆசீர்வாத ஜெபம் பண்ணுங்க. லேப்ராக ஊழியத்துல ஆமென் நினைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்துக்காக ஆமென் கொடுக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஆசீர்வதிங்க. சொல்லுங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மாதமும் உணவு கொடுக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. அவங்க குடும்பத்துல குறைவே இருக்கக்கூடாது. குறைவே இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல உணவு கொடுத்த சேவா ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இதுல பணி உதவி செய்கிற சிமியோன் பிரதர் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜாக்கப் பிரதர், மாதவன் பிரதர், அந்த ஊழியத்துல இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பிரதர் ஆமென். நான் சொல்ல மறந்தாலும் ஆமென் ஆண்டவர் ஆமென் நினைவுல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் ஹல்லேலூயா நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துல இணைஞ்சு ஆமென் எங்களோடு இணைஞ்சு ஆமென் இருக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. ரீபா ராகா பாராபா. ஒவ்வொரு மாதமும் வர்ற பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க. லேபா ராபா ராபா ராபா. ஆத்துமா கால ஆதாயப்படுத்துறவங்களை இந்த கூட்டத்துக்கு போங்கன்னு சொல்ற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பெருக பண்ணுங்க. பெருக பண்ணுங்க. மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஊழியத்துல விதைக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள்ல கூட 20 மாற்று திறனாளிகள் குடும்பத்திற்கு அரிசி கொடுக்க 5 கிலோ அரிசி கொடுக்க தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். ஆமீன். அதற்காக கொடுத்த பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன். கொடுத்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பெருக பண்ணுங்க. பெருக பண்ணுங்க. ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சேர் எடுத்து போட்டு பிள்ளைங்க ஆமென் இதுல உதவி செய்ய பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நான் மறந்தாலும் நீங்க நினைவு கூறுகிற தேவன் அப்பா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி.
நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி அப்பா, எங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த நாள்ல இருந்து கூட்டத்துல கலந்த இன்னும் வரப்போற ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்கப்பா. அப்பா நீ ரத்தம் சிந்தி எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றியப்பா. நீங்க ரத்த சிந்தி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்க ஒண்ணுமே இல்ல, உங்க கிருபை கிருபை கிருபைக்கா நன்றியப்பா, நன்றியப்பா. இன்னும் வளர்ந்து பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். ஆமே நன்றியப்பா. ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து அப்படியே 2 கரங்களை உயர்த்தி தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. பாப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிற இந்த நாள்ல கூட ஆமீன் பருவநிலை மாற்றங்கள் உலகம் எங்கும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஜெபம் வெயில் நாள் எத்தனையோ பேர் எத்தனையோ தேசங்கள்ல தண்டவாளெல்லாம் உருகி போகுது. இப்படிப்பட்ட நிலைமை மாறணும், ஜனங்களை தேவன் பாதுகாக்கணும். ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி அப்பா எங்கள் தேசத்தை பாதுகாத்துக்கோங்கப்பா, இந்த பூமியை பாதுகாத்துக்கோங்க, ஒரு சமாதானம் வரட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து 54 நாள்ல 150க்கு மேல பாலியல் வழக்குகள், குற்றங்கள், இன்னும் போதை, கஞ்சா, இன்னும் பல கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டுல மாறணும். தமிழ்நாடு தேவன் பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணும். ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு கண்ணீரோடு. நம்ம ஊழியத்தின் ஆமீன் தரிசனமே ஜெபம் தான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ரபா ராகா பா ராஃபா லாபா ரீபா லாபா. அப்பா ஜெபிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் மாறட்டும், குதிரை பேரங்கள் மாறட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வரட்டும். குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும், கல்வி கட்டணங்கள் குறைவதாக, படிக்க முடியாம எத்தனை பிள்ளைங்கப்பா இன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அதுல இருக்கிற கொள்ளைகள் மாறட்டும், ஊழல் லஞ்சங்கள் மாறட்டும். ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும், பிரதமர், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொருவரையும் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்கப்பா. நன்றியப்பா. ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் இரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருங்க எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம். கிறிஸ்துவுக்கு பிரியமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்தவங்களை ஒவ்வொருக்கும் அன்பின் வாழ்த்துங்கள். இயேசு நாமத்தில் உங்கள் யாரையும் வாழ்த்தி வர இருக்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த 16வது ஆண்டு ஸ்தோத்திர கொடுத்து வந்த உங்கள் ஒவ்வொரையும் கர்த்ததாமே அளவில்லாமல் ஆசிரியப்பாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த உலகத்துக்கு ஜெபிங்க. அநேக தேவைகளுக்கு ஒவ்வொரு தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். கர்த்தர் உலகம் முழுவதுமாக எங்களுக்கு ஜெப மையங்கள் எழுப்பி எல்லா ஊர்லேயும் ஜெபிக்கிற ஒரு சேனை எழுப்பினது தான் எங்கள் பாரம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த ஊழியை வந்து ஆண்டவர் ட்ரஸ்டாக அறக்கட்டளையாக நாங்கள் முதல்ல வந்து அதை உருவாக்கும் பொழுது நாங்கள் அறக்கட்டளை என்று அந்த பெயர் கொடுத்தோம். விதவிகளுக்கு அதே போல் தாயிலா பிள்ளைங்களுக்கு ரோட்டில் அழிகிற வாயிலாஜங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கணும் சொல்லி ஆண்டு பெரிய லெவலில் ஆசிரிக்கும் பொழுது நாங்கள் செய்யணும் என்று எங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்குது. ஹல்லேலூயா. அதில் ஒரு பகுதியாக இந்த நாளில் இருந்து இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்க இந்த லூசியா ஹோம்லேருந்து ஒரு 18 குடும்பங்கள் 20 குடும்பம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசி பை கொடுக்கறத நம்ம வந்து முடிவு பண்ணி அநேகத்தை கலெக்ட் பண்ணி கர்த்தர் அநேக கைகளை ஆண்டு கொடுக்க வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்தார், அநேக தேவையை சந்தித்தார். இந்த நாளில் இதை தொடங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை போல் நீங்களும் ஏலமாக கொடுங்கள், ஏழைகளை நினையுங்கள், தான தர்மம் செய்ய வந்து மறக்கக்கூடாது. இது ஆண்டு பிடிச்ச ரொம்ப நற்கீரைகள். ஹல்லேலூயா. நம்ம பகுதியை ஒரு பகுதி இப்படி கொடுக்கணும். இப்போ ஒரு 5 பேர் மட்டும் முன்னாடி வாங்க, கொடுத்துட்டு மற்றவங்க அந்த சேர்ல இருங்க. சின்ன பிள்ளைங்க எஞ்சி அவங்களுக்கு 5 பேர் மட்டும் முன்னாடி வாங்க. மற்றவங்களுக்கு அங்கே அப்படி உட்கார இடத்துல பைய கொடுத்துருவோம். ஒரு 5 பேர் மட்டும் கூட்டாங்களேன் முன்னாடி.
வேகமா. நன்றி இயேசு ராஜா, சாந்தாக்கா பாட்டு. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. பீட் போடுங்க. 2-4 மொத பாட்டுக்கு போட்டீங்களா? அது போடுங்க. முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு காணிக்கை பாடல் ஆசிரியர் பிரதர் பாடும்பொழுது நீங்க உங்க காணிக்கை விதைக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஸ்பெஷல் சாங் சாந்தா கண் புனிதாக்கா ரெடியா இருந்த. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனி நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே இந்நாள் வரையும். தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்தராயிருக்க. கிருபையின் மகாதானமது வருங்காலில் விளங்க, வருங்காலில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா
நல்லோர் களிப்பே நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே சீயோனை பணிந்துமை கிறிஸ்தே சுராஜனாய் சீக்கிரம் வருவார் சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே சீயோனின் ராஜனையே நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக
ஹல்லேலூயா. ஆமென். ஜீவாக்கா ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஊழியத்திற்காக 16 ஆண்டு ஆண்டவர் நடத்தி வந்தார். அவர் செய்த நன்மைகளுக்காக இந்த நாள்லையும் இந்த வாரத்திலையும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கு இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலியில் ஒவ்வொருக்காக இந்த கொடுக்கிற ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜீவாக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, தம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றிப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றிப்பா. இந்த அருமையான ஸ்தோத்திர கூட்டத்திற்காக இந்த ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வந்திருக்க மக்களுடைய கவலைகள், அவங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. நீர் எங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் ஆண்டவரை. இந்த நாளில் கூட இந்த 16வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்திற்காக அழைப்பை கேட்டு வாஞ்சையோடு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்களை என் தேவனை நீர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோப்பா. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. அதிசயங்களை காணப்படுங்க தகப்பனே. இங்கே வந்தது நல்லது என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடுத்த மாதத்தில் அநேக சாட்சிகள் சொல்லும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, வந்த விதமாக அல்ல, போகும்போது ஒரு மன நிறைவோடும் ஒரு சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல இந்த மாசத்துல நல்ல ஒரு வெற்றி இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. பிரேயர் மினிஸ்ட்ரியில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ரஞ்சனுக்காக, அனுராதாவுக்காக நன்றி. இம்மட்டும் இந்த ஊழியத்தை செய்ய கொடுத்த கிருபைகளுக்காக நன்றிப்பா. நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கீங்க, தரிசனங்களை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றிப்பா. சுகம் பலன் தாரும், தீர்க்க ஆயுசை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அடியான் கண்களிலே உம்முடைய வல்லமை இறங்கட்டுப்பா. இன்னும் பண தேவைகளை சந்திங்கப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும்ப்பா. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும். அவங்களுடைய எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே வெளியே சென்று செய்கிற சகல ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு நன்றி. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை விசேஷமாய் இதுக்கு உதவி செய்த அனைத்து கரங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களிலும் வருகிற ஆண்டிலும் இன்னும் ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னது போல மலைகள் கூட விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம். ஆனால் அங்கே வந்திருக்கிற எங்கள் யாவருக்கும், ஒருவேளை இது ஆன்லைன்ல கேட்கிற யாவருக்கும் கூட ஆண்டவரே உம்முடைய கிருபை நிரந்தரமாய் தங்கி ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி குற்றங்குறைகளை மன்னித்து சமாதானத்தை தந்து உடைய ரகசிய வரிகளை சந்திக்க கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற தாங்கிற அத்தனை பிள்ளைங்களும் ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக, இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலிக்காக ஒவ்வொரு ஜெபத்திலும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜெபிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. ஆமென். ஜீவாக்காவை கர்த்தர் பல ஆண்டுகளாக, ஆமென், 30 வருஷமாக ஆமென் கொடுத்திருக்கிறார் ஜெபிக்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், தாங்குங்கள். ஆமென். இணைத்துக்கோங்க உங்களை. ஆமென். தொடர்ந்து வாங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. ஆமென். நீங்க செஞ்ச நன்மையை நீங்க சாட்சி சொல்லணும்னு நான் விரும்பல, ஆனா இங்க சொல்லணும்னு தேவையில்லை. ஆனா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நீங்க மத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில இதை செஞ்சார், உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சார், செய்வார். ஆமென். வந்து பாருங்க. ஆமென். சொல்லுங்க, வந்து பாருங்க, கூட்டிட்டு வாங்க. ஆத்தும ஆதாயம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். இந்த நாளிலும் சற்று நேர தியானத்துக்காக ஆமென் எடுத்துக்கொண்ட வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார்.
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனா இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதிப்படுத்தினார். ஆமென். இந்த ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தினது யாரு? அவர்தான். ஆமென். அவர் யார? ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்துல எதை தெரிந்து கொள்றாராம்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். ஆமென். உலகம் பாக்குற மாதிரி ஆண்டவர் பாக்குறது இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துல இழிவான அற்பமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். அவர் தகுதியை பார்த்து தெரிந்து கொள்ளல. எத்தனையோ படிச்சவங்க இருந்தாலும் ஆமென், தகுதி இல்லாத எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கும்போது அவருடைய சீசர்கள், மீன் பிடிச்சவங்க, வரி கலெக்ட் பண்ணவங்க, இப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டு உலகத்தையே கலக்கிறவங்களா மாத்திட்டார். ஆமென். இந்த நாள்ல அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம தகுதியை பார்த்து இல்ல, இந்த உலகம் தகுதியை பார்க்கும், ஜாதி பார்க்கும், அவன் எவ்வளவு படிச்சிருக்கான்னு பார்க்கும், பணம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும். ஆனா ஏன் அப்பா அப்படி பாக்குற கிடையாது. இருதயத்தை பாக்குற தேவன். ஹல்லேலூயா. இருதயத்துல என் மேல என் பிள்ளை அன்பா இருக்கானா, வாஞ்சியா இருக்கிறான். அவர் சொல்றாரு, அவன் இடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை விடுப்பேன். வாஞ்சி என்றால் காதல். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கணும். ஆமென். அவர் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு தேவன் எங்களை தகுதிப்படுத்த. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். ஆமென். நம்முடைய ஊழியம் என்னன்னா புதிய உடன்படிக்கையின் ஊழியம். ஆமென். பழைய உடன்படிக்கை முடிஞ்சிட்டு. எப்ப முடிஞ்சிட்டு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிட்டு. அந்த பழைய உடன்படிக்கையில ஒருத்தன் கூட நிலை நிற்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா புதிய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? அவர் இரத்தத்தால் ஆன புதிய உடன்படிக்கை. அவர் இரத்தத்தால் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். வாசிக்கலாம். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்த அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானை நோக்கி, ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆமென். அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். ஆமென். அதான் புது உடன்படிக்கையின் ஊழியம். ஆமென். ஜனங்களை ஆற்றி தேற்றுகிறது. ஆமென். நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் முடிஞ்சிட்டு. ஆமென். இது என்ன ஊழியம்? கிருபையின் ஊழியம். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் ஊழியம் என்ன? அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டார். நம்முடைய பாவத்திற்கான தண்டனை எல்லாம் அவர் சுமந்துட்டார். நீங்க ஏசப்பாட்ட வாங்க, அவரை ஏத்துக்கோங்க, அவர்கிட்ட உங்க பாவங்களை அறிக்கை எடுங்க. அவர் உங்களை ஆமென் மன்னித்து கழுவி தம்முடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவனாய் இந்த பூமியில இறங்கி வந்தார். அவர் மனுஷனா வரும்போது எப்படி வந்தார்? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் ஆமென் நமக்குள் வாசம் பண்ணினார். ஆமென். கிருபையும் சத்தியம் உள்ளவர், கிருபையுள்ள தேவனா. ஆமென். பழைய ஏற்பாட்டு நாள்ல எல்லாம் ஒரு ஊருக்குள்ள ஒரு குஷ்டரோகி வந்துட்டான்னு என்ன பண்ணுவாங்கன்னா கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. ஆனா ஏன் அப்பா என்ன பண்ணாரு? அவர் மன்னிச்சார். ஹல்லேலூயா. அவர் அவனை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம அப்பா, குற்றங்களை மன்னிக்கிற தேவன். ஆமென். விபச்சாரத்துல ஆமென் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ எல்லாரும் கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிறான். ஆனா ஏன் அப்பா சொன்னாரு, நீ இனி பாவம் செய்யாத, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். இது ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம் அல்ல, இது கிருபையின் ஊழியம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த திரும்ப அந்த அந்த வசனத்துக்கு வரலாம்.
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். எழுத்து கொள்ளுகிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டின ஆண்டவர் எதுல எழுதி கொடுத்தாரு? கற்பலகையில எழுதி கொடுத்தார். ஆமென். அன்னைக்கு மேல இருந்து பலகையை கொடுத்துட்டு மோசே மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ள பல லட்சங்கள் என்ன ஆயிட்டு மரிச்சு போயிட்டான். அல்லேலூயா. எழுத்து கொள்ளுது, பிரமாணம் கொள்ளுது, ஆனா ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். புதிய ஏற்பாடு என்னன்னா வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணம் செய்ய கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை பாவம் ஆமென் சாயலாக மனுஷ சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த தேவன், நம்முடைய தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று இப்படிதான் நம்ம வாழணும்னு நமக்கு வாழ்ந்து காட்டினார். அதுதான் புதிய உடன்படிக்கை. இப்ப நம்ம ஆவியானவர் என்ன பண்றாருன்னா பிரமாணத்தை எதுல எழுதிடுறாரு? உள்ள எழுதிட்டார், இருதயத்தில் எழுதிட்டார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம இருதயத்துல எழுதிடுறாரு, உள்ள இருந்து ஆவியானவர் நடத்துறார். ஆமென். ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க நம்ம சுபாவம் மாறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பழைய பிரமாணம் மாம்ச பலத்துல செய்யறது, அதால யாராலையும் செய்ய முடியல. எனவேதான் பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனிதன், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். இதை பவுல சொல்லல. நிறைய பேர் அது பவுல் அப்படி இருந்தாரு, ரட்சிக்கப்பட்டவர் அப்படின்னு இன்னும் அதே தான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பேசிட்டு. ஆனா பவுல் சொல்றாரு, அது நியாய பிரமாணத்தையும் கிருபையும் குறிச்சு அவர் விளக்கம் கொடுக்கிறார். நியாய பிரமாணத்து கீழே இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறார்னா விடுதலை ஆக முடியாம இருக்கிறான். அவன் செஞ்சு முயற்சி எடுத்து அவனால முடியாது. ஆனா ரோமர் 8 பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு. ஆமென். ஆவியின் பிரமாணம், புதிய ஏற்பாடு ஆவியின் பிரமாணம். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு ஊற்றப்பட்டாரோ புதிய ஏற்பாட்டு நாட்கள் ஆவியின் பிரமாணம். அதற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதை சொல்றதுக்கு தான் இந்த ஊழியம். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எனவே தான் நாங்க சொல்றோம், ஆவியில ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் பெறணும். ஆமென். ஏதோ எழுதி கொடுத்து வாசிக்கிற ஊழியம் அல்ல. ஹல்லேலூயா. எழுத்து கொள்ளுது, ஆவியோ உயிர்ப்பிக்கிற. தொடர்ந்து வாசிக்கலாம், வேகமா கடந்து போவோம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். ஆமென். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமே அவ்வளவு மகிமையா இருந்துச்சுன்னா நீதியை கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. மோசே செஞ்ச ஊழியம் என்னது? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். எழுத்தினால் பதிக்கப்பட்டு கற்களினால் வாசிக்கலாம், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான வாசிக்கலாம் ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. மோசே முகத்துல உள்ள பிரகாசத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களால முகத்தையே பார்க்க முடியல, அவ்வளவு மகிமை. அவன் சீனாய் மலையில இருந்து இறங்கி வரும்போது அவன் முகத்தை யாருமே பார்க்க முடியல, அவ்வளவு மகிமை. ஆனா வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்குரிய ஊழியத்தை செஞ்சான். ஆமென். அவன் செஞ்ச ஊழியம் என்ன ஊழியம்? மரணத்தை கொடுக்கிற ஊழியம். அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கேட்டு எல்லாரும் இல்ல, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சமா ஜனங்கள் வனாந்தரத்திலே மரித்து போனாங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், அதை செஞ்ச ஊழியமே அவ்வளவு மகிமையா இருந்தா ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் என்ன ஊழியம்? ஆவிக்குரிய ஊழியம். ஆமென். அவருடைய நீதியை கொடுக்கிற ஊழியம். ஆமென். மோசேயுடைய முகத்தை குறித்து, ஆமென், மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது,
மோசே போல இதுக்கு முன்பாகவும் இதுக்கு பின்பாகவும் ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதே கிடையாது. அவ்வளோ மகிமையான ஊழியத்தை செஞ்ச மோசே. ஆமென். மோசே குறித்து சொல்லுகிறது, அவன் செங்கடலை இரண்டாக பிளந்தான். அவ்வளோ அற்புதங்களை செஞ்சான். மோசேயின் கரங்கள் மூலமாய் தேவன் எவ்வளவோ பெரிய அற்புதங்களை செஞ்சார். 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினான். ஒரு முறை மோசேயை தூசிக்கிறாங்க. மிரியாமும் ஆரோனும் தூசிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து அவங்களுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்துட்டார். அவ்வளோ மகிமையான ஊழியத்தை கொடுத்தான் செஞ்ச மோசே. ஆனா அந்த ஊழியம் கூட என்ன போட்டிருக்கு, இந்த மகிமைக்கு ஒப்பான. தொடர்ந்து வாசிக்கலாம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும், அதிக மகிமையுள்ளதா இருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதி கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. ஆமென். நீதியை கொடுக்கிற ஊழியம் அதிக மகிமையா இருக்கும். ஆமென். இது நம்முடைய ஊழியம். என்ன ஊழியம்? நீதியை கொடுக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. மோசே செஞ்சது, பழைய ஏற்பாட்டுல செஞ்சது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். என்ன ஊழியம்? நீ இதை செஞ்சா உனக்கு சாபம். ஹல்லேலூயா. இதை நீ செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், இதை நீ செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், இல்லன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். நம்ம வியாதி அவர் சுமந்துட்டார். நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் அவர் சுமந்துட்டார். அதுதான் நீதி, தேவ நீதி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து தேவ நீதி. அவர் செயல் மேல வைக்கிற விசுவாசம் தான் நீதி. ஆமென். அதுதான் நம்முடைய நீதி. பழைய ஏற்பாட்டுல சுயநீதி. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், வாரத்துக்கு இத்தனை நாள் அங்க போன, இந்த காணிக்கை கொடுத்தேன்னு போய் சொல்றது, அதுதான் பழைய ஏற்பாட்டு நீதி, சுயநீதி. ஆனால் தேவ நீதி என்ன? நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கிருபை. ஹல்லேலூயா. அவர் எனக்காக ரத்த சிந்தனால இன்னைக்கு நான் நீதிமானா இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா, நான் நிறைய நல்லது செஞ்சேன் அதனால நான் நீதிமானா இருக்கிறேன், இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தரும் முடியாது. ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கிறோம். பாவம் செய்யாதவன் ஒருவனுமே இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அவங்க நியாயப்பிரமாண போதகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரை குற்றம் முடிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் கொலை பண்ணல, நான் விபச்சாரம் பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு பெருமையா பேசிட்டு இருந்தான். நான் பாவமே செய்யலன்னு பேசிட்டு இருந்தான், சுயநீதி. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்துல விபச்சாரம் பண்ணிட்டான். ஆமென். அப்பனா பாவம் செய்யாதவன் ஒருத்தனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சகோதரனை பார்த்து வீணனேன்னு சொல்லிட்டா, மூடனேன்னு சொல்லிட்டா, நீ எரிநகத்துக்கு ஏதுவாயிட்டங்கிறார். ஹல்லேலூயா. பேசிட்டாலே பாவங்கிறார். நீ கொலை தான் செய்யணும்னு தேவையில்ல, நீ கொலை செய்யற மாதிரி பேசிட்டாலே போதுங்கிறார். அப்படி பார்த்தா அன்னைக்கு பூமியில பாவம் செய்யாதவன் ஒருவனும் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நான் நீதிமானா இருக்கிறோங்கிறது அவருடைய கிருபை. இன்னைக்கு அவருடைய ரத்தம் கழுவுனால இன்னைக்கு நாம நீதிமான், ரத்தத்தால நீதிமான். அதை சொல்றதுதான் அந்த ஊழியம். ஹல்லேலூயா. இதுதான் நீதியின் ஊழியம். அப்பனா இந்த ஊழியம் எவ்வளோ மகிமையா இருக்கிற, ஆக்கினை தீர்ப்பு கொடுத்த அந்த ஊழியம், மோசேயின் ஊழியமே அவ்வளோ மகிமையா இருந்துச்சுன்னா, நீதியை கொடுக்கிற இந்த ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல, மகிமைப்பட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. மோசே எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சிருக்கலாம், எலியா எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுகள் நாட்கள்ல நாம செய்யற இந்த ஊழியத்துக்கு ஈடா அது கிடையாது. தொடர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததனால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் ஆனதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறபடியால் நாங்கள் எப்படி பேசுறோம்? தாராளமா பேசுறோம். ஹல்லேலூயா. ஏன் நாங்க தாராளமா பேசுறோம்? இயேசு உங்களுக்காக மரிச்சிட்டாரு, உங்களுக்காக உங்க பாவத்துக்கான தண்டனை எல்லாம் அவர் சுமந்துட்டார், உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்லி ஏன் நாங்க தாராளமா பேசுறோம்? ஆமென். இப்படிப்பட்ட நம்பிக்கை நாங்க உள்ளவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக மரிச்சிட்டார். இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதியை கொடுக்கிற ஊழியம், இது ஆவியினால் நடத்தப்படுகிற ஊழியம், ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற இந்த ஊழியம். எனவே தான் நாங்கள் தாராளமா பேசுறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க குற்றம் கண்டுபிடிச்சவங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் தயாளனா இருக்கும்போது நீ வன்கண்ணனா இருக்கலாமா? ஹல்லேலூயா.
ஆண்டவரே தயாளனா இருக்கிறார், மன்னிக்கிறாரு. ஆனா மனுஷன் மன்னிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியங்கள் நியாய பிரமாணத்தின் கீழே தான் இன்னும் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சில ஊழியங்கள் தான் அவருடைய நீதியை சொல்லுது. ஆமென். இந்த அநேக ஊழியங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? அதனால எதையுமே இன்னைக்கு கேட்கறது இல்ல. ஹல்லேலூயா. வசனத்தை மட்டும் தான் வாசிக்கிறது. ஏன்னா அநேக ஊழியங்கள் இன்னைக்கு இன்னும் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தான் இருக்கு. இதை செய், அதை செய், அப்படின்னா உனக்கு ஆசீர்வாதம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நமக்குள்ள இருந்த ஆவியானவர் செய்வார். ஆமென். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் என்ன ஆகணும் சொல்லுங்க? பரிசுத்தம் ஆகணும். ஹல்லேலூயா. நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யணும். கிருபை இருக்குங்கிறதுக்காக நம்ம பாவம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. கிருபை எதுக்குன்னா நம்மளை மன்னிச்சு அவரோடு ஒப்புரவாக்குறதுக்காக. ஹல்லேலூயா. லைசன்ஸ் கொடுக்கறாங்க. எதுக்குன்னா ஒருவேளை தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னா அந்த கேஸ் இதா பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு. ஆனா வேணும்னு போய் நான் லைசன்ஸ் இருக்குன்னு போய் முட்டினான்னா அவன் யாரு? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க சிக்ஷையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வந்துட்டு துணிகரமா நடக்கிறவனுக்கு சிக்ஷையை ஆண்டவர் கொடுத்திருத்துவார். ஹல்லேலூயா. அது அவர் பார்த்து கொள்வார். ஆனா நம்ம வேலை என்ன? ஹல்லேலூயா. மன்னிக்கிறார். இயேசு உங்களை மன்னிக்கிறார். ஒப்புரவாக்குற ஊழியம் வேதம் சொல்லுகிறது. ஒப்புரவாக்குற ஊழியம், தேவனோடு பிரிக்கிற ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருத்தனை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம், நீ இப்படி செஞ்ச அப்படி செஞ்சா அவனை கொஞ்சம் வந்தவனும் என்ன ஆயிடுவான்? வெளியே ஓடிடுவான். ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரு, உன் வியாதி அவர் சுமந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹல்லேலூயா, அவன் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். வேதம் சொல்லுகிற அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்புனால கிரியை செய்ய. ஆண்டவர் மேல அன்பு தான். புதிய ஏற்பாடு பிரமாணமே கிடையாது. இதை செய், அதை செய், அந்த இதே கிடையாது. ரெண்டே பிரமாணம். ஒன்னு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறணும். ரெண்டாவது, இவைகளுக்கு ஒப்பான பிரதான கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்புக்கு. இவைகள் இரண்டுலயே நியாயப்பிரமாணம் எல்லாமே அடங்கிட்டு. ஆமேன். அன்புதான். ஆமேன். அன்பு இல்லாம ஆமேன் எந்த ஊழியம் செஞ்சாலும் அது வேஸ்ட். ஆண்டவரோட அன்பு இருந்தாதான் அவரோட உறவாட முடியும். அவரோட ஐக்கியமா இருந்தாதான் இந்த உலகத்தை, நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்படி அவரால் முடிஞ்சது? ஆவியானவருடைய பலத்தினால். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போதுதான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். மாம்சத்தின் கிரியைகளை நம்ம அழிக்கணும். ஆவியினால என்ன பண்ணணுமா? மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே எல்லாம் ஆயிராது. நாளுக்கு நாள் தான் மறுவாங்க. சில கிரியைகள் இருக்கும், ஆதாமின் கிரியைகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம அழிக்கணும்னா ஆவியில ஜெபிக்கணும். நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆவியில ஜெபிச்சு அந்த கிரியைகளை எரிச்சு நம்ம மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளாய் இருக்கும். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிற அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே முக்காடு நீங்கிட்டு. ஆமென். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த பிரிவினை எல்லாம் மாறிட்டு. ஆமென். இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளை. அவர் எப்படி உண்டாக்குனாரு? அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக நம்மளை உண்டாக்கினார். இன்னைக்கு தேவனுக்கும் நமக்கும் இருந்த எல்லாம் முக்காடு நீங்கிட்டு. இன்னைக்கு நம்ம முக்காடு போட்டு பைபிள் வாசிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போது, என்னைக்கு நம்ம மனம் திரும்புறோமோ அன்னைக்கு முக்காடு எல்லாம் மாறிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில இருந்து எல்லாமே மாறிட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தா முக்காடு தப்பா ரைட்டா நிறைய தர்க்கங்கள் எல்லாம் தேவையில்ல. அன்புதான். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம இருதயம் தான் நமக்கு முக்கியம். அவரை நேசிக்கணும். முக்காடுலாம் அது முக்கியம். முக்காடுன்னு என்னன்னா மூஞ்சில போடுறது. இன்னைக்கு யாருமே மூஞ்சில போடுற, முஸ்லீம் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அதான் முக்காடு. தலையில சும்மா வச்சிருக்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம், அவ்வளவுதான். அது ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவிடத்தில் வரும்போது
அந்த முக்காடு நீங்கிட்டு, ஆமென். தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த நடுச்சுவர் நீங்கிட்டு, எப்போ கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த போது, ஹல்லேலூயா, அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிஞ்சிட்டு, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உள்ள வந்துட்டோம். எப்படி வந்துட்டோம்? அவருடைய ரத்தத்தால தைரியமா வந்துட்டோம். முன்னே தூரமா இருந்த நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய ரத்தத்தால சமீபமாயிட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல பிறந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டமா உட்கார்ந்து இருக்கோம்னா அவருடைய ரத்தத்தால, ஹல்லேலூயா, ஒரே ரத்தத்தால இன்னைக்கு கழுவப்பட்டிருக்கோம். நான் கழுவப்பட்டிருந்தாலும் ஒரே ரத்தம் தான். ஆமே. இன்னைக்கு நீங்க கழுவப்பட்டாலும் ஒரே ரத்தம். ஜீவாக்கா அவங்க ஊழியம் செய்யறாங்க, பல வருஷமா ஊழியம் செய்ய, அவங்களும் ஒரே ரத்தத்தால தான், ஆமேன், கழுவப்பட்டு ஒரே ஆவியினால, ஆமேன், நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே ஆவியினால் தான் இன்னைக்கு நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரே கூட்டமா ஒரே குடும்பமா இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா, ஹல்லேலூயா, அவருடைய ரத்தத்தால் தான். இன்னைக்கு நம்ம நீதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீதினால நம்ம ஆகணும்னா இன்னைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல, ஆமென், நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஆவியின் பிரமாணம் ஜீவன் அழியாமை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம், வேகமா முடிக்கலாம். அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும்போது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கே, அங்கதான் விடுதலை. ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்மளை விடுதலை ஆக்கிடுவார். ஆமென். நீங்க செய்ய முடியாததை அவர் உங்களுக்காக செஞ்சு முடிச்சிருவார். ஆமென். அவர் உங்களுக்காக செஞ்சு முடிச்சிருவார். உங்க முயற்சினால ஒருவேளை நீங்க செஞ்சு தோத்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல ஆவியில ஜெபம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆவியில ஜெபிக்க 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 எல்லா கட்டு உடைஞ்சிரும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஆவியானவர் நமக்காக யாவையும் அவர் செஞ்சு முடிப்பார். ஆமென். அடுத்த வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். எப்படி மறுமாறும்? ஆமென். ஆவியின் மகிமையின் மேல் மகிமையடைந்து ஆவியா இருக்கிற கர்த்தருடைய சாயலை நாம் எப்படி பார்க்கிறோம்? கண்ணாடியில பார்க்கறது போல. ஹல்லேலூயா. ஒரு கண்ணாடியில பார்க்கிற மாதிரி பார்க்கிறோம். எப்போ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நாம் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க 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 என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் நாம் எப்படி ஆகிறோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். வேதம் சொல்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதினால் நீங்கள் மறுரூபமாகுங்க. ஆமென். முதலாவது நம்முடைய மைண்ட் அது எப்படி ஆகும்? மறுரூபமாகணும். ஆமென். நம்ம மைண்ட் மறுரூபமாயிட்டுனா, நம்ம எண்ணங்கள் மறுரூபமாயிட்டுனா நம்ம வாழ்க்கை மறுரூபமாயிரும். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தால நான் நீதிமான்கிற உணர்வு நம்ம இருதயத்துல வந்துட்டுனா நம்ம வாழ்க்கை மாறிடும். நம்ம தைரியம் ஆண்டவர்ட்ட போவோம். ஹல்லேலூயா. என் பாவத்துக்கான தண்டனை அவர் சுமந்துட்டாரு, நான் சுமக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது, ஹல்லேலூயா, நம்ம தைரியம் ஆண்டவர் சமூகத்துக்கு போவோம். அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் எவ்வளவு பெரிய தேவன், அதை நம்ம அறிஞ்சிருந்தோம்னா, நம்ம இருதயம் மறுரூபமாயிட்டுனா பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போக மாட்டோம். பிரச்சனையை பார்த்து பேச ஆரம்பிச்சிரும். ஹல்லேலூயா. ஆமென். உலக மனுஷன் என்ன பண்ணுவான்னா, பிரச்சனையை பார்த்து அதை சோர்ந்து அந்த பிரச்சனையை தான் பேசுவான். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்வான்னா, பிரச்சனையை பேச மாட்டான். இயேசு பெரியவர், ஹல்லேலூயா, அததான் பேசுவான். டாக்டர் சொன்னதை பேச மாட்டான். ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? என் வியாதியெல்லாம் அவர் சுமந்துட்டார். ஆமென். வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. தைரியமா பேசணும். என் சரீரத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். வெளியேறு. ஏன்னா நம்ம மனம் மறுரூபமாயிட்டுனா நம்ம வாழ்க்கை மாறிடும். ஆமென். அப்ப வியாதியே இருக்கார். வேதம் சொல்லுகிறது, கழுகுக்கு சமானமாய் வாழ வயது திரும்ப வரும். ஆமென். இளமை திரும்ப வரும். அதுதான் ஆண்டோடைய வார்த்தை. ஆமென். உலக மனுஷன் சொல்லுவோம், உனக்கு வயசாயிட்டு அது வரும் இது வரும். அதை பேசவே கூட. நம்ம சொல்லணும், நான் எப்போ இளமையா இருப்பேன். ஏன்னா வார்த்தை அதுதான் சொல்லுது. ஆமென். அதுதான் நம்ம இருதயம் மறுரூபமாகிறது. ஆமென். வார்த்தைக்கு நேராக மறுரூபமாகும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். பிலிப்பியர் 3:21.
நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமே. நம்ம ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டோடைய பிரசனத்துல இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா, ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக, அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நம்ம அவரை போல மாறிக்கிட்டே இருப்போம். ஆமென். அவருக்கு வியாதி கிடையாது, அவருக்கு மரணம் கிடையாது, அவர் பாவம் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவரை போல நம்ம மாறிடுவோம். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல, ஆமென், ஆண்டோடைய பிரசன்னத்துல இருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடுக்கு நேரத்தை கொடுக்கணும். ஆண்டோடைய சமூகத்துல இருந்து நம்ம ஜெபிக்கணும். ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க 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 விசுவாசிக்கணும். முதல்ல விசுவாசம் வேணும். ஆமென். எனக்கு வியாதி கிடையாது, எனக்கு மரணம் கிடையாது, அவர் இருக்கிற பிரகாரம் தான் நான் இருக்கிறேன். அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். தர்க்கம் பண்ணக்கூடாது. நான் ஒண்ணும் இல்லை, நான் அப்படி ஆயிரும் அப்படியே பேசக்கூடாது. வீணான வார்த்தைகள் நம்ம வாயில வரக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லணும். அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. வேதத்துல அதான் போட்டிருக்கு, நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபமாக்குவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரு ஒரு நாள் நம்ம ஆவோம். அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஆயிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக அவரை தரிசிப்போம். கம்ப்ளீட்டா அவரை போல மாறிடுவோம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். அவரை போல மாறிக்கிட்டே இருக்கிறோம், மறுரூபமாயிட்டே இருக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மறுரூபமாயிட்டே இருக்கிறோம். கண்ணாடியில அவரை பார்க்கிற போல பார்த்து ஆவியா இருக்கிற கர்த்தருடைய சாயலாலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஆமே. நம்ம அற்பமான சரீரம் நிச்சயமாய் மறுரூபமாகும். நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட பேசுங்க. அற்பமான சரீரம், எங்க அற்பமான சரீரம் கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். சொல்லுங்க. உங்க எந்த உடல்ல பிரச்சனை இருக்கோ சொல்லுங்க, எங்க அற்பமான கண்கள் கிறிஸ்துவின் மகிமையான கண்களுக்கு ஒப்பாக மறுரூபமாகும். எங்க அற்பமான கைகள் கிறிஸ்துவின் மகிமையான கைகளுக்கு ஒப்பாக மறுரூபமாகும். அப்படி ஒவ்வொரு உறுப்புகளை சொல்லுங்க. ஆமென். விசுவாசத்தோட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை பேச 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 அது மறுரூபமாயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் சொன்னாரு, அது உண்டாகட்டும் இது உண்டாகட்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் பேச பேச என்ன ஆயிட்டு, உருவாயிட்டே இருக்கு. ஆமென். நம்ம பேச பேச உருவாகிக்கிட்டே இருக்கும். ஆமென். உறுப்பு இல்லையா? பேசுங்க. இருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற தேவன். உங்ககிட்ட பணம் இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. இருக்கு. ஹல்லேலூயா. வரும். எங்க அற்பமான பொருளாதாரம் கிறிஸ்துவின் மகிமையான பொருளாதாரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் லெவல்ல தான் உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. உங்க அற்பமான பொருளாதாரம் அவருடைய பொருளாதாரத்துக்கு ஒப்பாக அது மறுரூபமாகும். ஆமென். அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அவர் வீடு எப்படி இருக்குது? தரையே தங்கத்துல இருக்கு. ஆமென். அவர் ஒவ்வொன்று எப்படி இருக்கு? விலையேற பெற்ற கற்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் மாறும். அற்பமான நம்மை அவர் எப்படி மாற்றுவாராம்? விலையேற பெற்றவர்களாய். அதற்காக அவர் என்ன பண்ணி இருக்கிறார்? ரத்தம் சிந்தி இருக்கிறார். படுமா விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. அப்படி எந்திரிக்கலாம். அல்லேலூயா. 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 ஆமென்.
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே நன்றி அப்பா. ஆராதனை ஆராதனை. பலியான பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை. ஒருவரை நிரப்புங்கப்பா. புதன் முடம்படிக்க அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. புதன் முடம்படிக்க ரத்தத்தினால் கழுவுங்கப்பா. கிருபையின் ஆவினால் மன்றாட்டின் ஆவினால் நிரப்புங்கப்பா. கிருபையாய் ஒவ்வொருவரையும் கழுவுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நீர் எங்களுக்காக கல்வாரியில செய்த செயல் நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வாக்கு தத்தத்திற்கு நாங்கள் சொந்தக்காரரா மாறிட்டோம். இன்னைக்கு வசனம் எல்லாம் எங்களுக்கு தான். இனி தடையே கிடையாது. ஹல்லேலூயா. கிருபை கீழே இருக்கிறபடியா பாவம் தடுக்காது, பாவம் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம் பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. பாடி முடிக்கலாம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காண்பினதே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவையானது உங்க கிருபை. ஆமென். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீங்க போதும்பா. நீங்க சிலுவையில் எங்களுக்காக பட்ட பாடுகளை தான் நாங்க மேன்மை பாராட்டுவோம். எங்க சுய நீதியை கொண்டுட்டு நாங்க உங்க சமூகத்துக்கு வரமாட்டோம் டாடி. உங்க நீதியில தான் வருவோம்ப்பா.
ஆமென். உங்க ரத்தத்தால நாங்க வருவோம்ப்பா. ஆமென். உங்க சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உங்க ரத்தத்தால கழுவப்பட்டு தான் நாங்க வருவோம் டாடி. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க. என்னென்ன இல்லாம இருக்காங்களோப்பா, இன்னைக்கு எல்லாவற்றுக்காக கிடைக்கட்டும் ராஜா. நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கீங்கப்பா. எல்லாம் கிடைக்கட்டும், கிடைக்கட்டும்ப்பா. எல்லாம் கிடைக்கட்டும்ப்பா. ஆமென். போன பிசினஸ் திரும்ப கிடைக்கட்டும்ப்பா. கிடைக்கட்டும் ராஜா. குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். கிடைக்கட்டும் ராஜா. திருமண காரியங்கள் கைகூடி வாய்க்கட்டும். வரட்டும். ஆமென். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். மாறட்டும். கடன் புதுமை மாறட்டும். எரியட்டும், எரிஞ்சு போட்டும். எல்லா பலவீனங்கள் எரியட்டும், மாறட்டும். சோர்வுகள் எரிஞ்சு போட்டும். எரிந்து போட்டும். எல்லா தருத்திரத்தின் ஆவிகள் எரியட்டும். ஆமென். ஆமென். ப்ரமோஷன், டிரான்ஸ்பர் கிடைக்கட்டும். எல்லா தடைகளை உடைக்கிறோம், ஆமென். தடைகளை உடைக்கிறோம். ஆமென். ஒவ்வொருவரையும் மர்வமாக்குங்கப்பா. ஆமென். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரம் மர்வமாகட்டும். ஆமென். ஒவ்வொரு பொருளாதாரம் மர்வமாகட்டும். ஆமென். ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கை மர்வமாகட்டும். ஆமென். படிக்கிற கணவன் மனைவி ஞானம் கிடைக்கிற உண்டாகட்டும். எல்லா பிரச்சனை மாறி போட்டும். மாறட்டும். ஆமென். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. புதிய உறுப்புகள் உருவாகட்டும், புதிய கண்கள் உருவாகட்டும், ஆமென். புதிய குழல் உருவாகட்டும், ஆமென். புதிய வாழ்வுகள் உருவாகட்டும். ஆமென். உருவாகட்டும். ஹalleluya. தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். 16 வருஷம் நடத்தி வந்தீங்க. நன்றி அப்பா. நன்றி ராஜா. தொடர்ந்து உங்க வருகை வரை அப்பா. அப்பா இந்த விடுதலையினர் கூட்டம் நடக்கணும். ஆமென். ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். இந்த இணைக்கப்பட்ட குடும்பங்கள் நித்தியமா ஆமென். அப்பா உறவுகளா தொடரணும்பா. ஆமென். பாதியில போக கூடாது. போனவர்கள் திரும்பி வரட்டும். ராஜா. ஹalleluya. ஹalleluya. ரீகானா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாகவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாரும் God bless you. ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு விடுதலையினர் கூட்டம் நடைபெறும். தொடர்ந்து வாங்க. அநேகருக்கு சொல்லுங்க. உங்க ஜெப தேவைகள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க நேர்ல ஜெபிக்க வரணும்னாலும் கால் பண்ணிட்டு வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஆன்லைன் சர்வீஸ் நடக்கு. செவ்வாய் புதன் வெள்ளியில முடிந்தவங்க பங்கு பெறலாம். ஹalleluya. எல்லாரும் சாப்பாடு அங்கே போய் லைனில் வாங்கிக்கோங்க. அந்த லூசியாவில் 18 குடும்பங்களில் 5 போய் வாங்கியிருக்கீங்க. மிச்சம் நபர்கள் வந்து கொஞ்சம் கியூவில் சைடில் வாங்க, பையன் வாங்கிட்டு சாப்பாடு உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அங்க இருக்கிற இடத்துல உட்காருங்க, நில்லுங்க. டேசி சிஸ்டர் கொடுத்துருவாங்க, அலைய வேண்டாம்.